சச்சின் டெண்டுல்கர் அவர்களை கிரிக்கெட்டின் கடவுள் அப்படின்னு சொன்னா பிரெயின் லாரா அவர்களையும் நான் கடவுள்னு சொல்லுவேன். இங்க ஏகப்பட்ட மதங்கள் இருக்கு, நிறைய சாமிகள் இருக்கு. அதுல ஒரு சாமியா சச்சின் இருக்கும்போது ஏன் லாராவும் ஒரு சாமியா இருக்கக்கூடாது? 1999 பிரிட்ஜ்டவுன்ல 308 ரன் சேஸ், லாராவோட 159 ரன் நாட் அவுட். மதர் ஆஃப் 4th இன்னிங்ஸ் சேஸ், உலகத்தையே மிரட்டிக்கிட்டு இருந்த ஒரு பவுலிங் அட்டாக்கு அகைன்ஸ்டா வேர்ல்டு கிளாஸ் ஒரு 4th இன்னிங்ஸ் சேஸ். ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல விக்கெட் விழுந்துகிட்டே இருந்தது. இந்த 50 அடிக்கிற வரைக்கும் அந்த பொறுமை இருந்துகிட்டு இருந்தது. அவர் எப்படியாவது விக்கெட் எடுக்கணுங்கிறது வந்து ஆஸ்திரேலியா பக்கம் இருந்துகிட்டு இருந்தது. காந்தானாங்க மெக்ரா என்ன பண்ணாரு, ஒரு பவுன்சர் ஒன்று ஏத்தினாரு, லாரா அதுல நில குழஞ்சு கீழே விழுந்தார். ரன் எடுக்க போகும்போது லாரா மெக்ராவை கொஞ்சம் உரச, 2 பேரும் முட்டிக்க. திரும்ப இந்த சண்டைக்கு அப்புறம் மெக்ராவை ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால் பிரெயின் லாரா குயிக்கா ஒரு புல்லு ஒன்று அடிச்சோடனே பிரிட்ஜ்டவுன்ல இருக்கக்கூடிய வெஸ்ட் இண்டீஸ் ரசிகர்களோட அந்த சத்தம், அந்த கர்ஜனை ரொம்ப நேரம் இருந்துகிட்டே இருந்து, போடுறா ஃபீல் செட்டை அப்படின்னு அடைச்சிட்டாங்க ஆஃப் சைடு ஃபுல்லா. தாய்வான் அந்த பேக் லிஃப்ட், பஞ்சு, டிரைவ் தடுக்க முடியல, அப்படியே கிழிச்சிட்டு போச்சு. சில பல புல்லுகள்லாம் அடிப்பாரு, கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி, அப்படிப்பட்ட ஒரு பியூர் டெஸ்ட் கிரிக்கெட் ஆனாரு. அண்டர் ப்ரெஷர்ல இப்படி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இன்னிங், அதுவும் ஷேன் வார்னே பாக்ஸ்குள்ள மட்டும் இல்ல ஸ்டெப் அப் பண்ணி தூக்கி அடிப்பாரு, தன்னோட 100 கிராஸ் பண்ணுவாரு. ஷேன் வார்னே ஃபியூர்லெஸ்ஸா அடிக்கிறப்பனா மெக்லாம் எம்மாத்திரம், மெக்லாம் ஓட விட்டாரு. லாரா அடிச்ச ஒவ்வொரு ஷாட்டும் 50க்கோ 100க்கோ கிடையாது, வெஸ்ட் இண்டீஸை ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஷாட்டு. தி கிரேட் மெக்ரா வந்து கொஞ்சம் கேமை திருப்பினாரு, ஆஸ்திரேலியா பக்கம் எடுத்துட்டு போனாரு. விக்கெட் கொஞ்சம் விழுந்துக்கிட்டே இருந்தது. லாரா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸை வெற்றி பாதைக்கு எடுத்துட்டு போறாரு. பிரெயின் லாராவோட பேட்ல இருந்து எட்ஜி இயான் ஹீலி கேட்ச விடுறாரு. இப்போ ஒரு விக்கெட்டை எடுத்தாலும் ஆஸ்திரேலியா வின்னு. அந்த நேரத்திலையும் 5 ரன் இருக்கும்போது ஸ்லிப்ல ஷேன் வார்னே கேட்ச விடுறாரு. இந்த ஒரு பாலை எப்படியாவது வால்ஷ் சர்வை பண்ணிட்டாரு அப்படின்னா ஜெயிச்சிடலாம். வால்ஷ் ஒரு மாதிரி காமிக்கலா பால் லீவ் பண்ணுவார், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி லீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரிட்ஜ்டவுன்ல இருக்கக்கூடிய வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே அப்படியே பெருமூச்சு விட்டாங்க. ஓவர் மாறிச்சு. லாராவோட பேட்ல இருந்து அந்த கவர் டிரைவ் மூலமா வெற்றி ரன் அடிக்கப்பட்டது. பிரிட்ஜ்டவுன்ல இருக்கக்கூடிய வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாரும் உள்ள வந்து தங்களோட கரீபியனோட ஒரு நாயகனை இந்த பிரிட்ஜ்டவுன்ல தோள்களை தூக்கி சுமந்தாங்க, மாதிரி மொய்ச்சாங்க. இந்த பிரிட்ஜ்டவுன்ல டெஸ்ட் கிரிக்கெட்டோட ஒரு நன்னாள், உலகின் தலை சிறந்த ஒரு பேட்டரால ஒரு மகத்தான ஒரு சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட்டோட ஒரு 4th இன்னிங்ஸ் சேஸ் இங்க அடிக்கப்பட்டிருக்கு. இங்க நிறைய லாரா ஃபேன்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கதைகள் நம்ம சேனல்ல வந்துகிட்டு இருக்கு.